40 பெண்கள் ஏன் விவாகரத்து வேண்டும் என்ற முடிவை எடுக்கிறார்கள்? இந்தியாவில் விவாகரத்து செய்யும் தம்பதிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. இதில் 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் விவாகரத்து வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அடிப்படையில் பல ஆண்டுகால திருமண வாழ்வுக்குப் பிறகு பெண்கள் விவாகரத்து என்ற முடிவை தேர்வு செய்வதற்கு 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. கணவன் மனைவிக்குள் புரிதலும் விட்டுக் கொடுத்து போவதும், எமோஷனல் இன்டிமசி என்று கூறப்படும் உணர்வு ரீதியான நெருக்கமும் இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எளிதில் சமாளித்து விடலாம். இது இல்லாமல் பெண்கள் விவாகரத்தை தேர்வு செய்யும் சூழலுக்கு உள்ளாகிறார்கள். பெற்றோரின் கட்டாயம், வயதாகிறது, இதற்கு மேல் வரன் கிடைக்காது என்ற காரணங்களால் திருமணம் செய்து கொள்பவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு கூட இணக்கமாக புரிதல் உடன் வாழ முடியவில்லை. இது சில ஆண்டுகளுக்குப் பிறகு வாழ்வில் வெறுமையை ஏற்படுத்தி விவாகரத்து என்ற முடிவை எடுக்க வைக்கிறது. உடல் ரீதியாக காயப்படுத்துவது என்பதை தாண்டி உளவியல் ரீதியாக மனரீதியாக தொடர்ந்து துன்புறுத்திக் கொண்டே இருப்பதை பற்றி பெரிதாக பேசுவதில்லை. இது விவாகரத்துக்கு முக்கிய காரணமாக மாறுகிறது. நன்கு படித்த வேலைக்கு செல்லும் பெண்ணாக இருந்தால் கூட உனக்கு இதெல்லாம் தெரியாது, குழந்தைகளை சரியாக பார்த்துக் கொள்ள தெரியவில்லை, வேலைக்கு போனால் இப்படித்தான் ஆகும் என்று ஏதோ ஒரு காரணத்தை காட்டி திருமணமான பெண்ணின் மீது நீ என்ன செய்தாலும் போதவில்லை என்பது தொடர்ந்து திணிக்கப்படுகிறது. வீட்டையும் கவனித்துக் கொண்டு குடும்பத்தையும் பார்த்துக் கொண்டு வேலைக்கும் செல்ல வேண்டும், அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், ப்ரமோஷன் பெற வேண்டும் என்று எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கான பளு அதிகரித்துள்ளது. இந்த உறவில் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இதில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை என்ற வெறுமை மற்றும் விரக்தி நிலையை ஒரு பெண் அடையும் பொழுது திருமணம் ஆகி 5 ஆண்டுகளோ அல்லது 20 ஆண்டுகளோ எத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் விவாகரத்து என்று முடிவை எடுக்கிறார்.